மேற்கு வங்கத்தில் முன்னாள் நீதிபதியான அபிஜித் கங்கோபாத்யாய் தம்லுக் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடுகிறார். இவர் மே 15 ஹால்டியா மாவட்டத்தில் நடந்த பிரச்சாரத்தின் போது முதலமைச்சர் மம்தா பானர்ஜியை தனிப்பட்ட முறையில் கடுமையாக விமர்சித்திருந்தார். இதுகுறித்து தேர்தல் ஆணையத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. அதில் பாஜக வேட்பாளர் அபிஜித் தெரிவித்த கருத்து பாலின ரீதியான தரக்குறைவான கருத்து, இது பெண்களுக்கு எதிரான மனநிலையை காட்டுவதாக உள்ளது. அபிஜித் மீது குற்ற நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணையம் உத்தரவிட வேண்டும், பொதுக்கூட்டங்களில் பங்கேற்க அவருக்கு தடை விதிக்க வேண்டும், தனிப்பட்ட முறையில் தரக்குறைவான கருத்துக்களை தெரிவிக்க கூடாது என அபிஜித்துக்கு உத்தரவிட வேண்டும் என கூறப்பட்டிருந்தது. அதன்படி சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்தது தொடர்பாக மே 20க்குள் விளக்கமளிக்க அபிஜித்துக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியது. இந்த நிலையில் மே 21 மாலை 5 மணி முதல் 24 மணி நேரத்திற்கு தம்லுக் தொகுதி பாஜக வேட்பாளர் அபிஜித் கங்கோபாத்யாய் பிரச்சாரம் செய்ய தேர்தல் ஆணையம் தடை விதித்தது. மேலும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கும் நிலையில் அவர் இது போன்ற பேசுகையில் கவனமாக இருக்க வேண்டும் எனவும் எச்சரித்தது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் தள பதிவில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழகத்திற்குள்ளும் வெளியிலும் நடக்கும் சம்பவங்கள் குறித்து எதுவுமே அறியாமல் நிலைய வித்வான்கள் சூழ்ந்த குழிக்குள்ளே வசிக்கும் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள், நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒடிசாவில் பிரச்சாரத்தின் போது பேசியதன் பின்னணியை புரிந்து கொள்ளாமல் பேசுவது துரதிருஷ்டவசமானது. மக்களை இனம், மதம், மொழி மற்றும் சாதியின் பெயரால் பிளவுபடுத்துவதில் திமுக நிபுணத்துவம் வாய்ந்தது என்பதையும் அந்த பிரிவினையை ஒதுக்கி வைப்பதில் பாஜக உறுதியாக இருக்கிறது என்பதையும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறோம். ஒடிசாவில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிரதமர் மோடி பேசியதன் பின்னணியை முதலமைச்சர் ஸ்டாலின் புரிந்து கொள்ளாமல் பேசுவது துரதிருஷ்டவசமானது. இனம், மதம், மொழி, சாதியால் மக்களை பிளவுபடுத்துவதில் நிபுணத்துவம் பெற்றது திமுக என வீடியோ வெளியிட்டு அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பலராம்பூர் மாவட்டத்தில் நடந்த தேர்தல் பேரணியில் யோகி ஆதித்யநாத் பேசும்போது, பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் பாஜக மக்களுக்கு சேவை செய்து வருகிறது. நாங்கள் பாரபட்சம் காட்டவில்லை. சாதி மற்றும் மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். சாதி மத அடிப்படையில் மக்களை பிரித்து நாட்டை கொள்ளடிக்க இந்தியா கூட்டணி விரும்புகிறது. பாஜக ஆட்சியில் நக்சலைட் தாக்குதல்கள் ஒழிக்கப்பட்டது. பயங்கரவாதிகள், மாஃபியாக்கள் மற்றும் ஊழலில் ஈடுபடுபவர்களுக்கு சமாஜ்வாதி கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் எப்போதும் ஆதரவளித்து வருகிறது. சமாஜ்வாதி மற்றும் காங்கிரஸ் கட்சி கூட்டணி மீது தேர்தலை சந்திக்கும் போதெல்லாம் நாட்டில் பேரழிவு ஏற்பட்டுள்ளது என யோகி ஆதித்யநாத் பேசினார். மாற்றுத்திறனாளிகளுக்கான பாரா தடகள உலக சாம்பியன்ஷிப் போட்டிகள் ஜப்பான் நாட்டின் கோபே நகரில் நடைபெற்று வருகின்றன. மே 17ஆம் தேதி துவங்கிய பாரா ஒலிம்பிக் போட்டிகள் மே 25ஆம் தேதி வரை நடைபெற உள்ளன. இதில் இந்தியா சார்பில் ஏராளமான வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர். பாரா தடகள வீராங்கனை தீப்தி ஜீவன்ஜீவ் பெண்களுக்கான 400 மீட்டர் T20 பிரிவில் இந்தியாவுக்கான முதல் தங்கப்பதக்கத்தை வென்றார். இவரை தொடர்ந்து ஓட்டப்பந்தய வீராங்கனை பிரீத்தி பால், உயரம் தாண்டுதல் வீரர் நிஷாத் குமார் முறையே வெண்கலம் மற்றும் வெள்ளி பதக்கம் வென்றனர். இவர்கள் வரிசையில் ஆண்களுக்கான உயரம் தாண்டுதல் போட்டியில் தமிழ்நாட்டை சேர்ந்த மாரியப்பன் தங்கவேலு 1.88 மீட்டர் உயரம் தாண்டி தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். இதுவரை நடைபெற்றுள்ள போட்டிகள் அடிப்படையில் இந்தியா 4 தங்கம், 4 வெள்ளி மற்றும் 2 வெண்கலம் என மொத்தம் 10 பதக்கங்களுடன் புள்ளிகள் பட்டியலில் 3வது இடத்தில் உள்ளது. 2021-22ஆம் ஆண்டில் டெல்லி ஆம் ஆத்மி அரசின் புதிய மதுபான கொள்கையில் நடந்த முறைகேட்டினை சிபிஐ அமலாக்கத்துறை விசாரித்து வருகிறது. இந்த வழக்கில் நடந்துள்ள பண மோசடி தொடர்பாக டெல்லி ஆம் ஆத்மி முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து 2023 மார்ச் 9ஆம் தேதி கைது செய்தது. டெல்லி திகார் சிறையில் அவர் உள்ளார். ஜாமீன் கோரி டெல்லி ரோஸ் அவென்யூ கோர்ட்டில் தாக்கல் செய்த மனு தள்ளுபடியான நிலையில் அதனை எதிர்த்து டெல்லி ஹைகோர்ட்டில் மே 17ஆம் தேதி தாக்கல் செய்த ஜாமீன் மனுவை விசாரித்த நீதிபதி ஸ்வர்ணகாந்தா சர்மா மே 21ஆம் தேதி ஒத்திவைத்தார். அந்த வகையில் நேற்று நடந்த விசாரணையில் மணீஷ் சிசோடியா சாட்சியங்களை சிதைத்துள்ளார், தனது பொது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்துள்ளார், அதற்கான ஆதாரங்களை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. எனவே ஜாமீன் வழங்க இயலாது, மனு தள்ளுபடி செய்யப்படுவதாக உத்தரவிட்டார். முன்னதாக மணீஷ் சிசோடியா மீதான கோர்ட் காவல் நிறைவடைந்ததை அடுத்து அவரது கோர்ட் காவலை கீழ்கோர்ட் சிறப்பு நீதிபதி காவேரி பவேஜா மே 31ஆம் தேதி வரை நீட்டித்து உத்தரவிட்டார். நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியை எப்படியாவது அதிமுக கூட்டணிக்கு இழுக்க வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் ஏதும் கை கொடுக்கவில்லை. இதனால் காங்கிரஸ் பற்றி விமர்சிப்பதை அதிமுக குறைத்துக் கொண்டது என்றே சொல்லலாம். இந்த நிலையில் ராகுல் காந்தியின் வீடியோவை பகிர்ந்த முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, நான் பார்த்து நிகழ்த்து ரசித்த இளம் தலைவர் என எக்ஸ் தளத்தில் பதிவு போட்டிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. திமுக கூட்டணி இருக்கும் கட்சிகளை புகழ்ந்து பேசக்கூடாது என்று இருக்கும் நிலையில் செல்லூர் ராஜுவின் இந்த பதிவு அதிமுகவினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவர் அதிமுகவின் தலைமைக்கு ஏதேனும் சொல்வதற்காக இப்படி செய்தாரா அல்லது யதார்த்தமாக இப்படி பதிவிட்டாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதனிடையே மதுரை அதிமுக நிர்வாகிகள் செல்லூர் ராஜு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக தலைமைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனால் அவர் மீது விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிகிறது.
தமிழகம், கர்நாடகா, கேரளா ஆகிய மாநிலங்களுக்கு இடையில் உள்ள காவிரி நதிநீர் பங்கீட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண காவிரி மேலாண்மை ஆணையம் உருவாக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக ஆணையத்தின் சார்பில் அடுத்தடுத்து கூட்டங்கள் நடத்தப்பட்டு தொடர்புடைய மாநிலங்களின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி கடந்த சில தினங்களுக்கு முன் காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவின் 96வது கூட்டம் குழுவின் தலைவர் வினீத் குப்தா தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா மற்றும் புதுவை ஆகிய மாநிலங்களின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். காவிரியில் இருந்து உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின்படி 95 TMC நிலுவை நீரை வழங்க வேண்டும் என தமிழ்நாடு அதிகாரிகள் தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. இந்த நிலையில் தமிழகத்திற்கு காவிரியில் இருந்து 25 TMC தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.